மிஷின்குள்ள ஒரு மனித கருவை போட்டு அதை குழந்தைய உருவாக்கி அந்த குழந்தைய அம்மா மாதிரி பத்திரமா பாதுகாத்து டீனேஜ் வரைக்கும் வளர்த்து எல்லா வித்தைகளும் சொல்லி கொடுத்து என்னோட பொண்ணு மாதிரி வளர்த்து ஒரு டெஸ்ட் வைக்குது. அதுல அவ சூப்பரா மார்க் எடுத்து பாஸ் ஆகுறா. அவகிட்ட அந்த ரோபோட் இந்த உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களும் இறந்துட்டாங்க, இங்க உள்ள மனித கருக்களை வச்சு மறுபடியும் உலகத்தை உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்ல ஒரு தம்பியை உருவாக்க ஒரு கருவை எடுத்து அந்த மிஷின்ல போட்டு இருந்து ஒரு லேடி கதவை துறங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு ஹெல்ப் பண்றா. அம்மா ரோபோட் அவளை வெளியேற்ற முயற்சி பண்ணும் போது இவ தடுத்துடுறா. இந்த லேடி இந்த உலகத்தையே இந்த ரோபோட்ஸ் தான் அழிச்சது, நீ என்னோட வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட பொண்ணு அந்த அம்மா ரோபோட் மேல வச்ச பாசத்தை யோசிச்சுட்டு அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்றா எஸ்கேப் ஆக. அப்ப அந்த அம்மா ரோபோட் வந்ததும் அந்த லேடி அந்த பொண்ணு களத்துல கத்திய வைக்க அந்த கதவை திறந்து விட்டுருது. அந்த பொண்ணு வெளியே போய் பார்த்துட்டு உலகத்துல எந்த மனுஷங்களும் இல்லாதனால திரும்பி அந்த இடத்துக்கே வந்தது. ஏன்னா அந்த தம்பியவும் மத்த மனித கருவையும் காப்பாத்துங்க. இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறா. இவளுக்கு முன்னாடி பிறந்த மத்த குழந்தையெல்லாம் டெஸ்ட்ல பாஸ் ஆகுதுனால ரோபோட் அழிச்சிருச்சு. தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா ரோபோட்டை இவ அழிக்க போக பொண்ணுக்காக தன்னைத்தானே அழிச்சுக்கிறது. கடைசியில மத்த மனித கருக்களை பார்த்து ஐ எம் மதர்னு